நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த டிவி சேனல் மூலியம் உங்களை சந்திக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் கொடுத்த பெரிதான காரியங்களுக்காக கர்த்தரை சோதரிக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இடைபெறுறதுக்காக ஆண்டவர் கொடுத்த எங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். சோம் இல்லாமல் அந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, துதிகளை மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. அப்பா, யாரை முன்குறித்திருக்கிறாரு, யார் ஜெபம் அப்பா என்ன நோக்கத்துக்காக முன்குறித்திருக்கிறீங்களோ அப்பா அந்த தீர்மானத்தின்படி ஆண்டவரே எங்களை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோட இருதயத்தில் கிரியை செஞ்சு அதன்படி வழி நடக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பிள்ளைகளோட இருதயத்தில் கிரியை செஞ்சு அதன்படி வழி நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நேற்றும் என்று மாறாதவரே மை துதிக்கிற ராஜா, இம்மட்டும் காத்த எவனேசரே மை துதிக்கிறோம். இனியும் காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? லூக்கா 21 அதிகாரம் 36 வசனம். ஆயிலும் இன்னும் சம்பவிக்க போகிறதை இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்பதற்கு பாத்திரவனாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பாருங்கள், லூக்காவில் எழுதப்பட்டிருக்குது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிறதை எல்லாருக்கும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவனாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பாருங்கள், இனி வர்ற காலத்தில் பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார். எபேசியத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார். என்னென்னா, மாமிசத்தோடு ரத்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் இல்லை, வானமண்டல பொல்லாதாவிகளோடும் துரைத்தனத்தோடு இப்பிரபஞ்சத்தில் கிரீசிற அந்த லௌகாதிபதிகளோடும் என்ன செய்து போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக சொல்கிறாருன்னா, அந்த நேரத்தில் பார்த்துருங்கன்னா யுத்தம் நேருக்கு நேரு, உனக்கு நேரம் எனக்கு நேரம், வா போட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் யுத்தம் நடந்துச்சு. ஆவிக்குள்ள யுத்தம் கிடையாது. இப்போ ஆவிக்குள்ள யுத்தம் நமக்குள்ளே என்ன செய்யுது, ஏது பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்மளால் தீர்மானம் பண்ணவே முடியல. நம்ம சரீரத்தில் என்ன நோய் இருக்குது, என்ன போராட்டம் இருக்குது, என்ன தான் நடக்குன்னே தெரியாது. பலவீனத்தோடு இருப்போம், ஒவ்வொரு வலிக்கும், நெஞ்சு வலிக்கும், போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்ப்போம், எதுலேயுமே குறைபடாது, தீர்மானம் வராது, அதில் ஒரு தீர்வு வராது. எதுக்காக அப்படின்னா அது ஆவிக்குள்ள போராட்டம். அந்த தீர்மானம் வராத காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் இப்படி அதான் சொல்கிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அது என்ன செய்ய, அந்த இதுக்குள்ளே தப்பித்து கொள்றதுக்கு எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்கு வேதத்தில். எந்த சமயத்தில் ஆவியில் விண்ணப்பம் பண்ணுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரும்போது தான் நமக்குள்ளே என்ன பலவீனம், இது அசுத்தாவியின் பலவீனமா, இல்லை மாந்திரியத்தின் ஆவி பலவீனமா, இல்லை ஏவல் ஆவியின் பலவீனமா அப்படிங்கிறது நம்மளால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். நம்ம ஜெபம் பண்ணலை, விழித்திருந்து ஜெபம் பண்ணலை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது தான் ஆவியான ஒரு பலத்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இந்த இடத்துல நாங்கள் எத்தனையோ டைம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிறைய காரியங்களை ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நேற்று செஞ்ச ஊழியத்தில் கூட ஆண்டவர் தெளிவாக காமிக்கிறாரு. இத்தனை மணிக்கு வைக்கப்பட்டிருக்குது மாந்திரியம், இத்தனை மணிக்கு என்ன செய்ய பூசையில் வைக்கப்பட்டிருக்குது, இத்தனை மணிக்கு ஆயத்தப்பட்டிருக்குது அப்படி சொல்லி தெளிவாக சொல்கிறாரு. எதுக்கு அந்த தெளிவான வார்த்தை நமக்குள்ளே வெளிப்படுறதுக்கு எந்த சமயத்திலையும் ஆவியில் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் இருந்தால் தான் நமக்குள்ளே என்ன ஆவியின் போராட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஆவியில் ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டோம்னா அது நம்ம எந்த சமயத்தில் நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வர ஆரம்பிச்சிட்டாலே ஆவியானவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவார். எப்படி அப்படின்னா, ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நமக்கு தருவார். இவங்களுக்குள்ள இந்த ஆவி இருக்குது, இவங்களுக்குள்ள இந்த ஆவி இருக்குது, இவங்களுக்குள்ள இந்த விக்கிரகத்தின் ஆவி இருக்குது, இவங்களுக்குள்ள வேஷத்தனத்தின் ஆவி இருக்குது, இவங்களுக்குள்ள காம ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆவி இருக்குதுன்னு சொல்லி வெளிப்படுத்துவார். அதான்
கருத்தாக ஜெபிக்கிறாரா. எலியா வந்து என்ன செய்கிறாரா, கருத்தாக ஜெபிப்பாராம். எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆவியானவர் கற்றுத்தருவார். அந்த பரிசுத்த ஆவியில் நம்ம நிரம்பி ஜெபிக்கும் போது இந்த ஸ்பிரிட் இவளுக்குள்ளே இருக்குது, இதை இப்படி கட்டி ஜெபம் பண்ணு, இது இப்படி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணு, இது இந்த ஆவி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாராம், தெளிவாக ஜெபம் பண்ணுவார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், அந்த ஜெபத்தை நினைச்சு ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுத்தருவார். எலியா பாருங்கள், எலியாவோட அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா கருத்தாக ஜெபிப்பாராம், கருத்தாக ஜெபிப்பாராம். நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்கல்ல, நீங்கள் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறீங்கல்ல, நீங்கள் இதை செய்யுங்க அப்படி சொல்லி கருத்தாக ஜெபிப்பாராம். நம்ம போய் என்ன செஞ்சிடும், அதிக வசனிப்பினால் அவன் ஜெபம் கேட்கப்படுமா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. ஞானமாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். எந்த சமயத்தில் ஆவியில் ஜெபம் பண்ணுகிற அனுபவம் இருக்கும்போது தான் அந்த அனுபவத்துக்குள்ளே ஜெபிக்கும் ஆவியானவர் உடனே பலமாக காரியங்களை செய்வார். உடனே என்ன செய்வார், அதுக்குள்ள தீர்மானத்தையும் அதுக்குள்ள விடையவும் அதுக்குள்ள விளக்கத்தையும் என்ன செய்வார், நமக்கு தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அதான் தேற்றலவானன்னு சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவரை. அவர் தேற்றி இதுதான் வழின்னு சொல்லி நீதியை கண்டித்து உணர்த்துகிற தேவன். இதுதான் உனக்கு சரியான வழி, இதுதான் தீர்மானத்தான வழி, நீ இந்த வழியில போ, இந்த சத்ரு உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நமக்கு தெளிவாக பேசுகிறது தான் தெளிவின் ஆவியானவர்னு சொல்லுவாங்க. அந்த தெளிவின் ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்ம எப்படி யுத்தம் பண்ணணும், நம்ம எப்படி இந்த பிசாசை மேற்கொள்றது, நம்ம எப்படி இந்த பிசாசை மேற்கொண்டு எப்படி நம்ம ஜெயத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த தீர்மானத்தை என்ன செய்வார், அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த தெளிவின் ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நம்மளோட ஜெபம் பண்ணுவார். நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், எதற்காக ஜெபம் பண்ணணும், கருத்தா என்ன செய்வார், அந்த நமக்கு கற்று தருகிற பரிசுத்த ஆவியானவர். பவுல் கொரிந்தியர் சபையில் எழுதியிருக்கிறாரு, நான் கருத்தோடும் பாடுவேன், என்ன செய்கிறாரு, நான் விண்ணப்பத்தில் என்ன செய்வேன் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன், விண்ணப்பத்தோடும் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். ஜெபம் அப்படின்னா நம்ம ஆவியில் ஜெபம் பண்ணுகிற அனுபவம் வரணும். நம்ம பாட்டு படித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆவியில் நம்ம பாட்டு படிக்கணும், அந்நிய பாஷையில் பாட்டு படிக்கணும். அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டோம்னா நமக்குள்ளே அந்த வெளிப்பாட்டின் வரும், நமக்குள்ளே தெளிவாக கிரியை செய்யும். நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போய் ஒரு வீட்டுக்கு நம்ம ஜெபம் பண்ண கூப்பிட்றாங்க, பாடுகளோடு இருக்கிறாங்க, மாந்திரியத்தோடு இருக்கிறாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஆவியானவர் தெளிவாக வெளிப்படுத்துவார். நம்ம வீட்டிலேருந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாலே சொல்லுவார், இந்த மாதிரி இருக்குது, இப்படி இப்படி இருக்குது, வைக்கப்பட்ட மாந்திரியம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவுபடுத்துவார். நான் எத்தனையோ டைம் செக் பண்ணியிருக்கிறோம், நான் செக் பண்ணேன், என் மேலே நான் ஆண்டவர் இயேசுவா மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் சொன்னால் ஒரு வார்த்தை கூட தப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசம் இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. அதே மாதிரி விசுவாசிக வீட்டுக்கு நாங்கள் போய் ஜெபம் பண்ணும் போது அவங்க நம்பவே முடியாது, இப்படிலாம் செஞ்சுருக்கிறாங்களா, இப்படிலாம் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் செட்டில் மாற்றுறவங்களையும் ஆவியானவர் தெளிவாக பேசுவார். நான் அடையாளப்படுத்தி பேசுகிற தெய்வன், நான் உன்னோட அசைவாடுகிறது அநேக காணத்தக்க நான் கிரிகளை வெளிப்படுத்துவேன்னு சொல்லுகிறாரு. தெளிவாக பேசுவார். இந்த இடத்துல இத்தனை மணிக்கு வைக்கப்பட்ட மாந்திரியம், நீ அந்த இடத்துல போய் தண்ணியை ஊற்று, அதுக்குள்ளே எந்த ஸ்பிரிட்டு வெளியேறி அது உன்னை தாக்கும், அது வைக்கப்பட்டவங்க யாருக்கு வைத்திருக்கிறாங்களோ அதை தாக்கும், அதுதான் அடையாளம்னு சொல்லி தெளிவாக பேசுவார். நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணுறோம்னா, கட்டு உடைக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம், ஆண்டவர்னு சொல்லுவார், நீ இந்த இடத்துல இந்த மனுஷன்ட்டு நீ பழகாத. அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன செய்வாங்க, உறவாக இருக்கும், இரத்த பந்தமாக இருக்கும், அவங்கள விட்டு வர முடியாது. நம்ம எத்தனை தான் அவங்கள போதகம் பண்ணாலும் சரி, எத்தனை தான் அவங்கள டீச் பண்ணாலும் சரி, அவங்களாம் இப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு திங்க் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யும், அவங்க மைண்ட் செட் மாறிடும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், கேட்குறோம், ஆண்டவரே இவங்க இப்படி மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, இவங்களை எப்படி இதிலேருந்து வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு கேட்கும்போது ஆவியான தெளிவின் ஆவியான நம்மளோட பேசுவார். எப்படி பேசுவார் தெரியுமா, எங்கிட்ட நிறைய டைம் பேசுனதை சொல்லியிருக்கேன் பேசுனதை நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல மாந்திரியம் வைக்கப்பட்டிருக்குது, இந்த இடத்துல தகடு வச்சு பதிக்கப்பட்டிருக்குது, நீ அவள் கையில் ஜெபம் பண்ணி தண்ணியை கொடு, அவள் கொண்டு போய் ஊற்றும் போது அந்த ஸ்பிரிட் அவன் மேலே தாக்கும் போது வைக்கப்பட்ட மாந்திரியம் உண்மைன்னு சொல்லி அவளுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அந்த அளவுக்கு நான் தெளிவுபடுத்துவேன்னு சொல்லுவார். இந்த அனுபவம் எப்படி எங்களுக்குள்ளே வருது அப்படின்னா, எந்த சமயத்தில் நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படிங்கிற பவுல் சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்த்தைகளை நீங்கள் தியானித்து பாருங்கள். கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை தியானித்து பாருங்கள். அது அவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறார் பவுல், அவ்வளவு தெளிவாக என்ன செஞ்சுக்கிறாரு, நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. கொரிந்தியர் சபையில் தெளிவாக சொல்கிறாரு, இனி பாரு இருக்கிற பாடுகள் அநேகம், அதை மேற்கொண்டு வரணும்னா பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் மேற்கொள்ள முடியாது.
அப்போ இவ்வளோ தூரம் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா, அவர் திட்டத்தை வெளிப்படுத்துகிறாருன்னா எதுக்காக வெளிப்படுத்துகிறாரு? நம்மளை ரட்சிக்கணும், அவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். அதான் சொல்கிறாரு தெளிவாக, ஊழியக்காரனுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பேனோ அப்படி சொல்கிறாரு. அவர் எப்படி ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பார்? தெளிவாக இருப்பார், எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருப்பார். அதுதான் நம்ம சொல்கிறோம் தெளிவின் ஆவியானவர். அப்போ எதற்காக நம்மளை இப்படி அழைத்திருக்கிறார் அப்படின்னா, நம்மளை அநேக கட்டுகளை உடைக்கிறதுக்கும் அநேக மூங்களை முறிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. அந்த முன்குறித்த நோக்கமே என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய தீர்மானத்தை நிலைநிறுத்தி கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? முன்குறித்திருக்கிறார். வாசிக்கலாமா? மார்க்கு 13வது அதிகாரம் 33வது வசனம். அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடினால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மார்க்கிலையும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அக்காலத்திலே நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், விழித்திருந்து, இதுலேயும் வசனம் சார், விழித்திருந்து. அந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது தெரியாது, இந்த காலத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அடையாளப்படுத்திட்டே இருக்கிறாரு. நம்ம ஜெபம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? ஜெயம் எடுக்க முடியாது. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, பிசாசால நிற்க முடியாது. இவன்ட்ட நிற்க முடியாது, இந்த போயிடுறோம். எங்கள் கண்களில் பார்த்துருக்குறோம், ஊழியத்தின் பாதையில் இவன்ட்ட நிற்க முடியாது. நாங்கள் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நாங்கள் இங்கே பஸ்ஸோ பைக்கை எடுக்க ஆரம்பிச்சோன்னா அந்த கிளம்பிட்டான், ஊழியக்காரன் கிளம்பிட்டான். இந்த பஸ்ஸுக்காரன் நெட்டில் தெரியுதோ தெரியல, சில கூகுள் பேயில் தெரியுதோ தெரியல. அதே மாதிரி என்ன அந்த வழியில் இது சொல்லுவாங்களே, நெட்டில் வழி பார்ப்பாங்களே, அதில் தெரியுதோ தெரியல, பிசாசுக்கு தெளிவாக தெரியும். இந்த இடத்துக்கு வந்துட்டான், இப்போ இறங்கிட்டான் பஸ்ஸில் இருந்து, இப்போ வந்துடுவான் அப்படி சொல்லும் பிசாசு. அவ்வளோ தெளிவாக இருக்குது. நம்ம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தெளிவில்லாமல் இருக்கிறோம். அதுதான் நிச்சயம் நம்ம ஆவியானவருடைய வழி நடத்துறதுக்குள்ளே நம்ம போகும்போது தான் இனி வர்ற காலத்தில் கொள்ளை நோய்களிலும் தப்பித்து கொள்ள முடியும். அதே மாதிரி சத்ருவின் வல்லமைகளிலும் தப்பித்து கொள்ள முடியும். ஆவியில் எந்த சமயத்திலும் ஆவியில் ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரும்போது தான் ஆவியானவர் நம்மளோடு தெளிவுபடுத்தி பேசுவார். அந்த ஆவியானவர் நம்மளோடு தெளிவுபடுத்தி பேசும்போது தான் அவர் நமக்குள்ள காரியங்களை வெளிப்படுத்துவார். அந்தரங்கத்துக்குள்ள பொக்கிஷங்களையும் வெளிப்படுத்த புதைகளையும் நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. வாசிக்கலாமா? அதே போல் தான் மத்தேயு 25வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷகுமார் வரும் அந்நாளிலாவது நீங்கள் அறியாதிருந்தபடியினால் விழித்திருங்கள். மனுஷகுமார் வர நேரத்துலையாவது நினச்சிங்க விழித்திருங்கன்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணுங்க. ஒரு விஷயம் பிசாசிட்டு தப்பிக்கணும் அப்படின்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி மனுஷகுமாரன் ஏசப்பா நம்மளை அந்த 2வது வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது தான் என்ன செய்ய முடியும்? அவர் நம்மளை எடுத்துக்கொள்ள முடியும், இல்லைன்னா அவர் நம்மளை எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் நம்மளை வச்சுக்கிற பெரிய திட்டத்துக்கும் பெரிய நோக்கத்துக்கும் என்ன செஞ்சுக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு தான். அதே போல் தான் என்ன செஞ்சுக்கிறார்? அந்த ஆவிகளை அந்த அனுபவத்துக்களை நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் நம்ம அந்த அனுபவத்தை நம்ம நல்லா கற்றுக்கொள்ள முடியும். இனி வர்ற காலத்தில் இனி வர்ற பாடுகளெல்லாம் ஏமாத்துறோம். இனி வருகிற பாடெல்லாம் என்ன செய்யும்? நம்ம தப்பித்து கொள்ளவே முடியாது. நம்மளோட வாழ்க்கை எப்படி தீர்மானத்தில் ஓடுன்னு சொல்ல முடியாது. லைஃப்பில் பார்க்குறோம், ஊழியத்தின் பாதையில் பார்க்குறோம், இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டுக்காங்க. கொள்ளை நோய், அந்த கொள்ளை நோயை மேற்கொள்ளனாலுமே நம்ம ஆவியில் ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? கொள்ளை நோயை மேற்கொள்ள முடியும். அந்த ஆவியில் ஜெபம் பண்ணுகிற அனுபவம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தரோட ஆவியானவர் நம்மளோட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஆவியானவர் எங்கெங்கே உண்டோ அங்கே விடுதலை பண்ணுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த ஆவியில் ஜெபம் பண்ணுகிற அனுபவம் எந்த சமயத்திலும் நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்லி பவுல் தெளிவாக கொரிந்திய சபைக்கு எழுதியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அந்த ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுறதும் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுற அந்த அனுபவத்தில் நம்ம இருக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். இனி வருகிற பாடுகள் ஏமாத்துறோம். இந்த வருகிற பாடுகளுக்கு நம்ம தப்பித்து கொள்ளுவோமா? இன்றைக்கி அநேக ஜனங்கள் தேசத்துலேயும் பட்டணத்துக்குள்ளேயும் கிராமத்துக்குள்ளேயும் ஒரு நாள் கூட சூழ்நிலை இருக்க முடியாது. அவ்வளோ ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஃபுல்லாக செய்வன கட்டு மாந்துரியம் அசுத்தாவி அப்படி தான் நாங்கள் ஓடிட்டே இருக்கிறோம். உறங்குறது கூட டைம் இல்லை. படுக்கிறதுலாம் 2 மணி 3 மணிக்கு தான் படுக்கிறோம். காலையில் எல்லோரும் எந்திக்கிறாங்க, அப்போ தான் படுப்போம். அந்த டைமு தான் என்ன செய்கிறோம்? எங்கள் வாழ்க்கை அப்படி ஓடிட்டுருக்கு. அந்த அளவுக்கு என்ன செய்கிறாரு? ஆண்டவியானவர் பயன்படுத்திட்டு இருக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிடிகளை என்ன செய்ய சத்துருவின் பிடிகளை தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அந்த ஜனத்தை விடுதலையாக்குறதுக்கு தான் ஒரு பவுலை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு.
ஒரு பிலிப்பை தேடுகிறாரு. அதே மாதிரி பேதுரு தேடுகிறாரு அநேக அசுத்தாவிகளை துரத்துறதுக்கு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு வேணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணு, உனக்கு நான் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறேன், அந்த ரங்கத்துக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்த இந்த புதைகளை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன்ல. இந்த பிசாசு எங்கெங்கே நிற்கிறான், என்னென்ன செய்கிறான், எந்தெந்த தேசத்தில் என்னென்ன காரியங்களை நடப்பிக்கிறாங்கிற காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. திக்கு தரிசனமாக சொல்கிறேன், கடைசி காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இனி ஆண்டவர் நம்மளோடு செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். இனி பலத்த காரியங்களை செய்ய போகிறாரு. இனி ஆண்டவர் ஊழியக்காரங்களை எழுப்ப போகிறாரு. ஆண்டவர் முந்தானத்து கூட பேசுகிறாரு, இனி ஊழியக்காரன் எழும்புகிற ஊழியக்காரனை ஒரு விசேஷித்தம் வல்லமை நான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்கிறாரு. அவன் நடந்து போகும்போதும் வல்லமை வெளிப்படும், அவன் பேசும்போதும் வல்லமை வெளிப்படும், அவன் சிரிக்கும் போதும் வல்லமை வெளிப்படும், அவன் நின்னா போதும் அப்போ பிசாசு அலறுவான், நீ பெயிரு, நான் என்னால் நிற்க முடியல, உன்ட்ட வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்க போகிறாரு. அதுக்காக யார் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த கனமான ஊழியத்துக்காக, அந்த கனமான தெய்வ திட்டத்துக்காக, அந்த கனமான தெய்வ தீர்மானத்துக்காக யார் ஆவியில் ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வர்றீங்களோ அவங்கள கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. இன்றைக்கி பாருங்கள், உலகம் முழுவதும் எழுப்புதல் 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 சொல்லப்பட்டுட்டே இருக்குது. நீங்கள் அந்த ஆவிக்குள்ள அனுபவத்துக்குள்ளே அந்த எழுப்புதலுக்குள்ளே வந்தால் தான், இந்த ஆவிக்குள்ள அனுபவம் நமக்குள்ளே வந்தால் தான் நிச்சயம் நமக்குள்ளே எழுப்புதலை பற்றி பிடிக்கும். நம்ம நினைக்கிறோம் எழுப்புதல் எங்கேருந்தோ வருது எங்கேருந்தோ வருது, இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எழுப்புதல் வருது. இன்றைக்கி பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு இடத்துலையும் செபக்குழு தான் நான் இருந்துச்சிட்டு இருக்கு. ஆவியில் ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவம் நமக்குள்ளே வரும்போது தான் ஆவியானவர் நம்மளோட பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்போ ஆவியானவர் பாருங்கள் நம்மளோடு இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரு, நம்மளோடு இடைப்பட்டுக்கிட்டே இருக்கார். அதான் எந்த சமயத்திலும் நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போ அந்த ஆவிக்குள்ளே அனுபவத்துக்குள்ளே நம்ம வரும்போது தான் ஆண்டவர் நம்மளை நினச்சி காப்பாற்ற முடியும், நம்மளை ரட்சிக்க முடியும். அந்த ஆவிக்குள்ளே அனுபவம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க, சுகமாகாது. நம்மளும் ஏசப்பாவை தான் நினச்சோம், அவங்களும் ஊழியக்காரன் தானே, எதுக்கு சுகமாகலை? அந்த ஆவிக்குள்ளே அனுபவம் உள்ள ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ளே குறைய தெளிவாக சொல்லிடுவான். நீங்கள் இதை மாற்றுங்க, அது குணமாயிருன்றான். நீ இதை தூரம் எடுத்து போட, அது சரியாயிரும் அப்படின்றான். ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்துவார். ஆவிக்குள்ள அனுபவமாக இருக்கிற ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்ணி பாருங்கள், அவன் தெளிவாக சொல்லிடுவான். உங்கள் வீட்டில் இந்த இடத்துல தகடு இருக்குது, இந்த இடத்துல திருநர் இருக்குது, இந்த இடத்துல மாந்திரி இருக்குதுன்னு தெளிவாக சொல்லிடுவான். அதே மாதிரி அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கும். அதான் சொல்கிறார், அந்த ரங்கத்துக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படுத்த புதர்களை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். ஊழியக்காரனுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார், அந்த ரங்கத்துக்கிற பொக்கிஷங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளை அந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வருகிற காலத்துக்கு தப்பிச்சு செல்லுகிற வழியை அப்பா பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியனோட அக்னி ரெமோனா துனாசிக ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இறங்குவதாக. அந்த பரிசுத்த ஆவியின் அக்னி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கி ஆண்டவரே, ஆவிக்குள்ளே இருக்கிற அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் முழங்கால் அளவு போதாது, நீச்சல் நாளும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீந்தி செல்ல அப்பா அந்த பிள்ளைகளை கொண்டு போங்க. பரிசுத்த ஆவியானவரே, இம்மட்டும் காத்து எவனேசரேமை துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா அந்த எழுப்புதல் நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இம்மட்டும் காத்து எவனேசரேமை துதிக்கிறோம், இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.